ஸோ நண்பர்களே, சண்டிகருக்கு அப்புறம் இப்போ நம்ம போக போறது அகமதாபாத்திற்கு. ஆமாங்க, அந்த சூப்பர் பிளேயர்ஸ் தான் இங்க மோத போறாங்க. குவாலிஃபயர் 2, அதுவும் இல்லாம ஃபைனல் மேட்ச் எல்லாம் இங்க தான் நடக்க போகுது. குவாலிஃபயர் 2 யாருக்குன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வீரர்களுக்கும் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வீரர்களுக்கும் தான். சண்டிகர் பிட்ச் ரிப்போர்ட் சொன்ன மாதிரி, அந்த மேட்ச் பிட்ச் சொன்ன மாதிரியே சூப்பரா வந்துச்சுல்ல, அதே மாதிரி நம்ம செய்தி தளத்தோட ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இப்போ அகமதாபாத் பிட்ச் பத்தி வந்திருக்கு. மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் நடக்க போற அந்த குவாலிஃபயர் 2 மேட்ச் எந்த பிட்ச்ல நடக்குதோ அங்க ரன்கள் தான் ஓடும்னு சொல்றாங்க. அதாவது ரன் மழை தான் பாஸ், சும்மா அடிச்சு தெறிக்க விடுவாங்க போல. இந்த கிரவுண்டோட ரெக்கார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல இதுவரைக்கும் 7 மேட்ச் இங்க நடந்திருக்கு. அந்த 7 மேட்ச்ல 9 தடவை நம்ம வீரர்கள் 200க்கும் மேலே ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு மேட்ச்ல நம்ம பஞ்சாப் வீரர்கள் 243 ரன்கள் அடிச்சு இந்த ஐபிஎல்லையே பெரிய ஸ்கோரா இருந்துச்சு. அதுக்கு பதிலா நம்ம குஜராத் டைட்டன்ஸ் வீரர்களும் 224 ரன்கள் வரை தட்டி விட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, இந்த பிட்ச்ல ரன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. ஆனா இந்த கிரவுண்டோட ஒட்டுமொத்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. அதுல 20 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்களும் 22 மேட்ச் சேஸ் பண்ணவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஏறக்குறைய சமமா தான் இருக்கு. ஆனா இந்த ஐபிஎல்ல ஒரு விஷயம் கவலைப்பட வைக்குது. 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அதனால மும்பை டாஸ் ஜெயிச்சா அவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணத்தான் முயற்சி செய்வாங்க. ஆனா ஒரு டீம் வேளை டாஸ் தோத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒட்டுமொத்த ரெக்கார்டை பார்த்தா சமமா தான் இருக்கு. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா டீம்ஸ் ரொம்ப கவலைப்படாம விளையாடலாம். 2 டீமுமே பலமான டீம்ஸ் தான். பஞ்சாப் ஆர்சிபி கிட்ட தோத்து இங்க வந்திருக்காங்க. மும்பை ஜிடியை ஜெயிச்சு இங்க வந்திருக்காங்க. அகமதாபாத்ல வானிலை நல்லா இருக்கும். பிட்ச் ரிப்போர்ட் சொன்ன மாதிரி சிவந்த மண்ணில் செய்யப்பட்ட பிட்ச், இங்க ரன்கள் சும்மா கொட்டும். 2 இன்னிங்ஸையும் 200க்கும் மேலே ஸ்கோர் பார்த்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ உங்க ப்ரெடிக்ஷன் என்னங்க? இந்த மேட்ச் எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கடைசியா ஒரு விஷயம், பஞ்சாபும் மும்பையும் 33 மேட்ச் மோதி இருக்காங்க. அதுல மும்பை 17 மேட்ச் ஜெயிச்சிருக்கு, பஞ்சாப் 16 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. பாத்தீங்களா? இங்கேயும் டஃப் ஃபைட் இருக்கு, சும்மா நச்சுன்னு இருக்கும். நம்ம செய்திகளை பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிடுங்க. உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம்.